வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பெரிய அளவில் சுத்தமாக பிளானட்டரி சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ராசியை பார்க்குறார். என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, ராசியை எப்போவுமே ராசிநாதன் பார்த்தால் நம்ம தேக ஆரோக்கியம் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதே போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருக்கும். எந்த பெரிய அபிப்பிராய பேதங்கள்லாம் ஏற்படாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். புதன் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. சூரியன் புதன் சேர்க்கை கன்னி ராசியில் ரொம்ப விசேஷம். என்னன்னா புதன் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ சூரியன் 5ஆம் வீட்டு அதிபதி அதோடு சேரும்போது என்னாகும், பல தடைகள் இருந்தாலும் தடைகளை மீறிய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல புத்தி நல்ல வேலை செய்யும். ஏன்னா புதன் தான் புத்திக்கு அதிபதி. அவர் உச்சமாக இருக்கார். அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சில எதிரிகள் இருந்தால் கூட உங்கள் வாக்கு சாதுரியத்தால் அந்த எதிரிகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை ஏற்படும். தனஸ்தானத்தை பொறுத்த வரையில் 2ஆம் வீட்டுக்குடைய சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கையில் பணப்புழக்கம் என்பது வழக்கம் போல் இருக்கும். கூடுதலாக இருக்கணும்னு சொல்லலை, குறைவாக இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் வழக்கம் போல் இருக்கும். பிரச்சனை எதுவும் இல்லை. அது போக முக்கியமாக சொல்லப்போனால் ராகு 11ஆம் வீட்டில் இருப்பது ரொம்ப சிறப்பு. சனி 12ஆம் வீட்டில் இருந்தால் ஒரு சிறு தொல்லை உண்டு. என்ன சிறு தொல்லை? செல்லமான சோம்பேறித்தனம். எப்போ பார்த்தாலும் ஈஸ்டரில் உட்காரலாமா, டிவி பார்க்கலாமா, இல்லை நம்ம செல்ஃபோனை நோண்டின்னு இருக்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நிறையா ஓடும். முக்கியமான வேலை நிறையா இருக்கும். அப்போ என்னென்னா சென்ஸ் ஆஃப் போஸ்ட்போன்மெண்ட்டு. இன்னும் 5 நாள் இருக்குது பார்த்துக்கலாம், இன்னும் 4 நாள் இருக்குது பார்த்துக்கலாம், இந்த மாதிரி. இதுதான் ஓரளவுக்கு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கால தாமதத்தினால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரையில் நல்ல சிறப்பான ஒரு காலமாக தான் தெரியுது. சிறு பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில். அது தொடக்கத்திலேயே, அதாவது இந்த வர ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க, ஷார்ட் ஜேர்னிஸ் பாசிபிள். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரம்மியமான ஒரு நிகழ்ச்சிகளோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.